ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தருக்கு காந்திபுரத்தில் இடம் இருக்கு, இன்னொருத்தருக்கு அவுட்டரான ஒரு இடத்துல இடம் இருந்துச்சு. காந்திபுரத்தில் இருக்கிற இடம் பல கோடி ரூபாவுக்கு மதிப்புள்ளது, அவுட்டர்ல இருக்கிற இடம் ரொம்ப குறைவான விலை உள்ளது. ஆனா இந்த மூத்த பையன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாட்ட போய் உட்கார்ந்து போய் பேசி அவ்வளவுதான் அவங்கள கைக்குள்ள போட்டு தன்னுடைய மருமகளை அனுப்பி போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று செய்து கொடுத்து அப்படியே ரொம்ப அன்பு காமிச்சது மாதிரி அந்த காஸ்ட்லியான இடத்த வந்து எழுதி வாங்கிட்டாங்க. ஆனால் சமமாய் 2 பிள்ளைங்கன்னா 2 பேருக்கு சமமாக தான் கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த சின்ன மருமகளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோவம் வரும், அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டு பேசிட்டாங்க. உடனே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவமாக பேசிடுவாங்க. இதனால அவங்களுக்குள்ள பெரிய கிளாஷ் ஆகி அந்த காஸ்ட்லியான இடத்த மூத்த பையனுக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்போ சின்ன பையனுக்கு அந்த அவுட்டரான இடத்த கொடுத்தாங்க. உடனே அவர் வாங்கின உடனே கஷ்டப்பட்டாராமா. கர்த்தர் சொன்னாராம் ஒரு ஆராதனையில், எப்பா உங்க அம்மா என்ன கொடுக்காட்டி என்ன, உங்க அப்பா கொடுக்காட்டி என்ன, பரலோக தேவன் நான் உனக்கு தருவேன். ஏசாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல, அவன் அதை இழந்துட்டான். தன் சகோதரன் பிடுங்கி கொண்டான், அவனா உழைச்ச ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல. ஆனா நான் ஏசாவுக்கு சேயீர் மலை நாட்டே சொந்தமா கொடுத்தேன், உனக்கு தரமாட்டேனான்னு கேட்டாராம். உடனே ஆண்டவரே போதும்பா, நீங்க எனக்கு போதும்பா, எனக்கு அம்மா அப்பாவுடைய சொத்து இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு போதும்னு. ஒரு பெரிய ஆச்சரியம், 5 வருஷத்துக்குள்ள அவருக்கு அந்த அவுட்டரான இடத்துல ஒரு பெரிய பைபாஸ் ரோடு வந்து இந்த மூத்த சகோதரனை விட 10 மடங்கு அதிகமான விலைக்கு அந்த இடம் மாறிடுச்சாமா 5 வருஷத்துக்குள்ள. இப்போ அப்பாவுடைய சொத்தினுடைய மதிப்பு இவரை விட அவருக்கு பல மடங்கு அதிகமானது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போனாலும் இயேசு ஏதாவது ஒரு வழியில, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து அவர் சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார், நிச்சயமாகவே முடிப்பார். யார் கைவிட்டாலும் என் தேவன் எனக்காக கர்த்தர் கிரியை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.